கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளோ வைராக்கியத்தோட கூட சொல்றார் பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அந்த இடத்துல மனுஷனை வைக்கக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக மாற்றி விடாதுங்க. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற இடம் எப்படியாக இருக்கிறது? பிதா வாசம் செய்கிற, என் ஆண்டவராக இயேசு வாசம் செய்கிற இடமாக இருக்கிறதா, அல்லது மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது வியாபார ஸ்தலமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? மக்களுடைய விருப்பத்திற்காக சத்தியத்தை விட்டு சத்தியத்தின் வார்த்தைகளை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அவர்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசுவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருவர், அவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஆண்டவராக இயேசுகிட்ட போகிறதுக்கு இன்னொரு மனுஷன் நமக்கு மீடியேட்டர் இல்லை. நம்ம யாரையும் வியாபார ஸ்தலமாக்க கூடாது. இயேசு தான் நமக்கு முதல்வர். ஊழியர்கள் அவசியம். நம்ம சோர்ந்து போகும் பொழுது, பலவீனப்படும் பொழுது நம்மை தூக்கிவிட அவசியம் அவர்கள். ஆனால் அந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்த இடம் வியாபாரமான இடமா மாறிடக்கூடாது. ஆவியில் கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவியில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக யோசித்து பாருங்கள். நாம் யாரோடு கூட ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணால் எனக்கு போதும், நான் அப்படியே என் வாழ்க்கையில் என் சௌரியப்படி நடப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதுதான் வியாபாரம். ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். நீங்கள் உங்கள் ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை அவர் விரும்புகிறார். எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நீ வாழ்க்கையில் பின்தங்கி விடக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய அழைப்பை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? உதாசீனப்படுத்தி விடாதே. இயேசுவினிடத்தில் மீண்டுமாய் ஓடி வருவாயா? ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன்ப்பா. நான் எங்கேயோ போய் ஒரு ஸ்தலத்தில், ஒரு வியாபார ஸ்தலத்தில் சிக்கிக்கிட்டேன். ஆனால் இனி நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை பற்றி பிடித்து கொள்ளும். என்னுடைய அழைப்பை நான் மீண்டுமாய் உறுதிப்படுத்தி வந்துவிட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஓடி வருவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் எந்தெந்த இடத்துல இயேசு இல்லாதபடிக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் சிக்குண்டு இருக்கிறதோ அந்த இடங்கள்ல இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் உம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், குடும்பங்களை மேன்மைப்படுத்தும், ஒவ்வொரு தேவையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.